நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. India Glitz வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். அட பிரேம்ஜி பாருங்களேன், அந்த நேரத்துல கூட அவர் ஃபன்னி ஸ்டேட்மெண்ட்டை விடவே இல்லை. அதாவது கல்யாண மேடையில நான் நின்னாலும் சரி, எனக்கு பீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் சர்க்காசமா இந்த ஒரு பாடலை பாடி அசத்திருந்திருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், பிரேம்ஜிக்கு ரொம்ப வருஷமாவே கல்யாணம் ஆகாம இந்த 45 வயசுல இந்து அப்படின்ற பேங்கிங் செக்டார்ல ஒர்க் பண்ற பெண்மணியோட கல்யாணம் நடந்திருந்தது. அதுவும் திருத்தணி முருகன் கோவில்ல. அதுக்கு முன்னாடி ரிசப்ஷன் அப்படின்றத சென்னையில வச்சிருந்தாங்க. அதுல கூட அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த சமயத்தில் பிரேம்ஜியும் இந்துவும் சேர்ந்து ஒரு பாடலுமே பாடியிருந்தாங்க, ஒரு ஓல்டு சாங். அந்த வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகியிருந்துச்சு. அதை தொடர்ந்து பிரேம்ஜி வந்து செகண்ட் சாங்கா மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, மங்காத்த படத்தில், அந்த பாட்டு தான் பாடியிருந்திருக்காரு. அதில் பீர் வேணும் அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் ரொம்ப அழுத்தி சொல்லியிருந்திருக்காரு. அந்த வீடியோவை ஃபேன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி பாருங்களேன், கல்யாண மேடையில் நின்றுட்டு இருக்காரு, ஆனாலும் அந்த குசும்பு மட்டும் அவர்கிட்ட இருந்து போக மாட்டேங்குது பாருங்களேன். பீர் கேட்கிறாரு அந்த மேடையிலே, இதெல்லாம் நியாயம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வியா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரேம்ஜி வந்து எல்லாமே ஒரு ஃபன்னி ஸ்டேட்மெண்ட்காக தான் பண்ணியிருந்திருக்காரு. இது போக அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி வெங்கட் பிரபு ஒரு பாடலுமே பாடியிருந்தாரு. இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இவங்களோட கல்யாணம் முடிஞ்ச கையோட ரீசெண்டாக நீங்கள் எல்லாருமே குட் நைட் ஃபிலிமை பார்த்துருந்துருப்பீங்க. அந்த படத்துடைய டிரெக்டரான வினய் சந்திரசேகருக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் நடந்திருக்கு. அவருக்கு சிவகார்த்திகேயன் நேரில் போய் கல்யாணத்தில் ஒரு தங்க செயினை கிஃப்டாக வழங்கியிருந்திருக்காரு. அந்த வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வினய் சந்திரசேகர் குட் நைட் ஃபிலிமை எடுத்திருந்தாரு. அந்த ஃபிலிம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. யதார்த்தமா ஒரு ஃபிலிமை பார்த்து ஃபேமிலி ஆடியன்ஸோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ற விதமாக தான் இருந்துச்சு அப்படின்னு படத்தை பார்த்து வெளியே வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ வினய் சந்திரசேகர் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படத்தை டிரெக்ட் பண்ண இருக்காரு அப்படின்னும், சிவகார்த்திகேயனுமே அந்த ஸ்கிரிப்டை கேட்டுக்கிட்டு ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாமே வைரல் ஆகிருந்துச்சு இல்லையா? ஆனா அது இன்னி வரைக்கும் அன்அஃபிஷியலா தான் இருக்கு. பட் இப்போ சிவகார்த்திகேயன் வினய் சந்திரசேகருடைய மேரேஜ்க்கு போய் அவருக்கு தங்க செயினை கிஃப்ட் பண்ணதை பார்த்த உடனே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தன்னுடைய அடுத்த பிலிம்ல வினய் சந்திரசேகர் கூட தான் சிவகார்த்திகேயன் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நினைச்சிருங்க. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. ஸோ லெட்ஸ் வெல்கம் மொரட்டு சிங்கிள், தி மோஸ்ட் எலிஜிபிள் சிங்கிள் இன் கோலிவுட் இண்டஸ்ட்ரி, மிஸ்டர் பிரேம்ஜி அமரன். வணக்கண்ணே. இது தெரியுதுல்ல? தெரியுதா? எது இந்த மெயின் டி-ஷர்ட். மொரட்டு சிங்கிள்னு போட்டிருக்கீங்க. யாராவது உங்களுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்களா ஸ்கூல் டேஸ்ல? லவ் டார்ச்சர் இல்லை, நானும் சொன்னதில்லை, அங்கேருந்து வந்ததில்லை. இப்போ சில பொண்ணுங்க ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? நான் சொன்னேன், எனக்கு இந்த கமிட்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐ வாண்ட் டு பி a free bird. சரி, உங்கள்கிட்ட இது ரொம்ப பர்சனல் கொஸ்டின், இது கடைசியாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஓகே போக நீங்கள் இப்போ கேட்கலாமா? இப்போவே கேட்கலாமா? சரி, இப்போ கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, மற்றதெல்லாம் எப்படின்னா இல்லாமல் இருக்கீங்க? அதுக்கு நாங்கள் வந்து வெளியூர்லாம் போவோம். ஓகே, வெளியூர்லாம் போயிட்டு வந்துடுறது. நிறைய இடம் இருக்கே வெளியூர், அவுட் சைட் இந்தியா. சைட் இந்தியாயா? நிறைய பேர், நிறைய இடம் இருக்கு. பேங்காக் இருக்குது. யூ கேன் செலக்ட் எனிதிங், யூ கேன் ஹேவ் ஃபன். இதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம போனோமா வந்தோமா போனோமா ஹோட்டலுக்கு போனோமா. இது என்னது ஏ சர்டிஃபிகேட்? கேள்வியெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமா, ஃப்ரண்ட்ல போட்டுருங்க 18 நம்ம ஒன்லி ப்ளஸ் அப்படின்னு போட்டுலாம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோமா, பில்லை கட்டினோமா, வந்தோமான்னு இருந்தா போதும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகாத. எப்படி ஆகும் சொல்லுங்க, இந்த வேவ்லென்த்ல இருந்து எப்படி ஆகும்? நீங்க பேங்காக் போனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் நிறைய கிளப்ஸ் பேர்லாம் சொல்றேன், நல்லா இருக்கும். அப்படிங்களா? நான் அதிகமாக ஃபுக்கெட் தான் போயிருக்கேன். பேங்காக்ல அங்கே சும்மா டிரான்சிட் வழியாக தான் போயிருக்கேன். ஃபுக்கெட்டில் நான் சர்ஃப் பண்ணுறதுக்காக போனேன். நான்
அங்கே நிறைய மசாஜ் சென்டர்ஸ்லாம் இருக்குது பேங்காக்கில். தாய் மசாஜ் வேற லெவலு. அப்படி மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். வேற லெவல் மசாஜ். சீரியஸாவா? இந்த சாண்ட்விச் மசாஜ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஒரு வகை இருக்கு. ஓகே, நிறைய வகை இருக்கு. சரி, ரைட். அது ஓப்பனாக சொல்ல முடியாது, யாராவது சின்ன பசங்க யாராவது பார்த்தா தப்பாயிடும். ஓகே, அதனால நம்ம போனதுமே நம்ம மனசு அப்படியே பறந்துடும், அப்படியே உடம்பு பூ மாதிரி ஆகிடும். ரைட். இந்த தாய்லாந்து போயிட்டு வந்த பசங்களை இந்த தாய் மசாஜ் கூட பண்ணாமல் வந்திருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி துரோகத்தை பண்ணவன் நான் தான். தாய்லாந்து போனால், பேங்காக் போனால் தாய் மசாஜ் எடுத்தே ஆகணும். அதுவும் நிறைய வகைகள் இருக்குது, எல்லா வகையும் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ உங்கள் கூட இன்றைக்கி ஷோன்றதுனால வந்துட்டு சும்மா அப்படியே ஜாலியாக பேசலான்ட்டு. அப்படி தான் டோட்டலாக ஸ்கூல் டேஸில் என்னெல்லாம் லூட்டி பண்ணியிருக்கீங்க? பிட் அடிச்சிருக்கேன். வேற என்ன இருக்கு? படிப்பு சுத்தமாக ஏறாது. எப்போ பிட்டு போட பார்த்தீங்க? எனக்கு விட்டு போடனா என்ன அப்படின்னா சொல்லி கொடுத்தது வைபவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஆமாம், அவனும் நானும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்ததே வைபவ் தான். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.